உங்க வீட்ல இப்போ 1 கிராம் தங்கம் கூட இல்லனா அடுத்த 10 வருஷத்துல உங்க பிள்ளைகள் திருமணத்துக்கு நீங்க கடன்காரராகணும் போகுது. இது உண்மைதான். பாத்தீங்களா? இந்த வார்த்தைகள் கேட்டது உங்க மனசுல ஒரு பயம் வந்திருக்கும். ஆமா, அது நல்ல பயம். ஏன்னா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க எதிர்காலத்தையே மாத்தி போடுற மாதிரி முக்கியமானது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறது எல்லாமே ரொம்ப சிம்பிள். ஆனா இது உங்க நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க போறது. 3 வழிகள், 3 எளிய படிகள். ஆனா இதை செய்யாம விட்டா உங்களுக்கு ஏற்படுற நஷ்டம் கணக்கு போட முடியாது. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம ஊர்ல 80% பேர் தங்கத்தை சரியான வழியில சேமிக்க தெரியாம ரொம்ப பெரிய தவறு செய்றாங்க. அது என்னன்னு இப்போ தெரியும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அது உங்க அக்கா, அண்ணன் யாருக்கும் தெரியாது. கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, முதல்ல ஒரு கதையை சொல்றேன். என் பக்கத்து வீட்டு மாமா இருக்காரு. பேரு ராமசாமி. அவருக்கு 50 வயசு. மாசம் 40,000 சம்பளம். என்னை ஒரு நாள் கூப்பிட்டு, அண்ணே, எனக்கு ஒன்னும் புரியல. எல்லாரும் தங்கம் தங்கம்னு சொல்றாங்க. ஆனா நான் எப்படி வாங்குறது? என் சம்பளம் போனதுக்கு அப்புறம் கையில எதுவும் மிஞ்சறது இல்லையேன்னு கேட்டாரு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நம்மளோட பெரும்பாலானோர் இந்த மாதிரி சிக்கல்ல தான் இருக்காங்கன்னு. ஆனா அவர் ஒண்ணு தெரியாம இருந்தாரு. தங்கம் வாங்கணும்னா பெரிய தொகை ஒரே நேரத்துல வேணும்னு அவசியமே இல்லை. இப்போ கேள்வி, தங்கம் ஏன் முக்கியம்? நம்ம தமிழ் கலாச்சாரத்துல தங்கம்னா ஒரு வித மரியாதை. திருமணம், பிறந்த நாள் எல்லாத்துலயும் தங்கம் வாங்குறது ஒரு பாரம்பரியம். ஆனா இது வெறும் பாரம்பரியம் மட்டும் இல்ல, இது ஒரு நிதி பாதுகாப்பு கவசம். பணத்தோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது தெரியுமா? இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அடுத்த வருஷம் 110 ரூபாய் ஆகும். ஆனா தங்கத்தோட விலை அது எப்பவும் மேல போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன். உங்க சேமிப்பை பாதுகாக்கணும்னா தங்கத்துல கொஞ்சம் போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஊர்ல திடீர் செலவுகள் வரும்போது என்ன பண்றோம்? உறவினர் கூப்பிட்டு கடன் கேட்கிறோம், அல்லது வங்கியில போய் அதிக வட்டிக்கு லோன் வாங்குறோம். ஆனா தங்கம் இருந்தா அதை அடகு வச்சு குறைந்த வட்டியில கடன் வாங்கலாம். அது முடிஞ்சதும் திருப்பி வாங்கிக்கலாம். இதுல நஷ்டமே இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் முதல்ல உங்ககிட்ட தங்கம் இருக்கணும் இல்லையா? ராமசாமி மாமா கேட்ட கேள்விக்கு திரும்பி வருவோம். தங்கம் வாங்கணும், ஆனா பணம் இல்லாம இருக்கு. இதுதான் பலருக்கும் பிரச்சனை. ஆனா நான் சொல்ல போறதை கேட்டா அதிர்ச்சி தான். தங்கம் வாங்க உங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வேணாம். மாசம் 100 ரூபாய் இருந்தாலே போதும். ஆமா, நீங்க சரியா கேட்டீங்க, 100 ரூபாய். இப்போ முதல் வழி பார்க்கலாம், டிஜிட்டல் கோல்டு. இது என்னன்னா சொல்றேன். நீங்க ஒரு செயலியை உங்க மொபைல்ல இறக்கிக்கோங்க. அதுல உங்க கணக்கை உருவாக்குங்க. அப்புறம் நீங்க விரும்பின தொகையை போடுங்க. 100 ரூபாய், 200 ரூபாய் அல்லது 1000 ரூபாய், எவ்வளவு வேணும்னாலும். அந்த பணத்துக்கு அன்னைக்கு தங்கத்தோட விலையை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் தங்கம் கிடைக்கும். அது உங்க கணக்குல சேமிச்சு வைக்கப்படும். இத பண்ணி மெதுவா உங்களுக்கு நிறைய தங்கம் சேரும். 10 வருஷம் கழிச்சு பாருங்க, நல்ல தொகை இருக்கும். இந்த டிஜிட்டல் கோல்ட்ல நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க விரும்பும் போது அதை நேரடியா தங்கமா மாத்திக்கலாம் அல்லது பணமா எடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையானது. இதுக்கு நல்ல செயலிகள் இருக்கு. ஒன்னு பேடிஎம் கோல்டு, இன்னொன்னு கூகுள் பேலையும் தங்கம் வாங்கலாம். இரண்டும் ரொம்ப சிம்பிள். வயசானவங்க கூட எளிதா யூஸ் பண்ணலாம். போன் எடுத்து பட்டன் அமுத்துங்க, தொகை போடுங்க, அவ்வளவுதான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் நினைக்காங்க டிஜிட்டல்னா பாதுகாப்பா இருக்குமான்னு. இதுக்கு பதில் ஆமா. ஏன்னா இந்த செயலிகள் எல்லாம் அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டவை. உங்க தங்கம் நல்ல பாதுகாப்புல இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வைங்க, சின்ன சின்ன கட்டணங்கள் இருக்கும். அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் அது மிக மிக குறைவுதான். இப்போ இரண்டாவது வழி, இது கொஞ்சம் பழமையானது ஆனா ரொம்ப பிரபலமானது. கோல்ட் சேவிங் ஸ்கீம் அல்லது தங்க சேமிப்பு திட்டம். இது என்னன்னா, நம்ம ஊர்ல பெரும்பாலான நகை கடைகள்ல இருக்கும். நீங்க அந்த கடைக்கு போய் ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டுங்க. 11 மாசம் கட்டினா 12வது மாசம் தொகையை கடைக்காரர் போடுவாரு. அதாவது 11 மாசம் நீங்க கட்டினதுக்கு 12வது மாசம் இலவசம். இதுல உங்களுக்கு இலவச தங்கம் கிடைக்கிற மாதிரி. என் தெரு தோழி மீனாட்சி இருக்காங்க. அவங்க இந்த திட்டத்துல சேர்ந்தாங்க. மாசம் 2000 ரூபாய் கட்டி 11 மாசம் முடிஞ்சதும் அவங்க கிட்ட 24,000 ரூபாய் இருந்துச்சு. ஆனா கடைக்காரரு 2000 கூடுதலா போட்டு 26,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க செயினும் வாங்கி கொடுத்தாரு. பாருங்க, 2000 ரூபாய் இலவசம், அதுவும் ஒரு வருஷத்துல. இந்த திட்டத்தோட நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க நேரடியா தங்கத்தை பார்த்து வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நகை, உங்களுக்கு வேண்டிய வடிவம் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். இதுல திருப்தி கூடுதல். ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும், எந்த கடையில சேர்றீங்கன்னு பாருங்க. நம்பகமான பழைய கடைகள் தேர்ந்தெடுங்க. சின்ன கடைகள்ல சேர்ந்தா நடுவுல அவங்க மூடிட்டா பிரச்சனை வரும். இதனால இருமுகமான இடத்துல மட்டும் போங்க. இன்னொரு விஷயம், சில கடைகள் சேமிப்பு திட்டத்துல சேர்ந்தா செய்கூலி குறைச்சு தருவாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தங்கம் வாங்கும் போது செய்கூலி அதிகமா இருந்தா நம்மளோட உண்மையான லாபம் குறையும். அதனால இந்த சலுகைகளை பத்தி முன்கூட்டியே விசாரிச்சு தெரிஞ்சுக்குங்க. இப்போ மூணாவது வழி, இது கொஞ்சம் புது வழி ஆனா ரொம்ப பாதுகாப்பானது. சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் அல்லது இறையாண்மை தங்க பத்திரங்கள். இது இந்திய அரசாங்கமே கொண்டு வர்ற திட்டம்.
நீங்க இதுல முதலீடு பண்ணினா உங்களுக்கு காகித வடிவத்துல தங்கம் கிடைக்கும். அதாவது நிஜமான தங்கம் இல்ல, ஆனா அதோட மதிப்பு உங்களுக்கு சேரும். அதுவும் கூடுதலா வட்டி கூட கிடைக்கும். வருஷத்துக்கு 2.5% வட்டி. இதோட பெரிய நன்மை என்னன்னா உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையே கிடையாது. நகையை வீட்ல வைக்கணும், லாக்கர் எடுக்கணும், திருட்டு போகுமோன்னு பயம் இதெல்லாம் இல்ல. உங்க பத்திரம் உங்க வங்கி கணக்குல இருக்கும். அதுவும் 8 வருஷம் முடிஞ்சதும் விற்கலாம். அப்போ தங்கத்தோட சந்தை விலையை வச்சு உங்களுக்கு பணம் தருவாங்க. இந்த பத்திரத்தை எப்படி வாங்குறதுன்னா உங்க வங்கிக்கு போய் விசாரிங்க, அல்லது ஆன்லைன்ல கூட விண்ணப்பிக்கலாம். சில வங்கிகள் தபால் நிலையங்கள் மூலமாவும் இதை வாங்க முடியும். ஆனா இது வருஷத்துக்கு சில முறை மட்டும்தான் கிடைக்கும். அரசாங்கம் அறிவிக்கும் போது விரைவா விண்ணப்பிங்க. இதுல இன்னொரு சிறப்பு, 8 வருஷம் முடிஞ்சு நீங்க விற்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற லாபத்துக்கு வரி இல்ல. ஆமா, முழுசா உங்களுக்கு கிடைக்கும். இது மற்ற முதலீடுகள்ல கிடைக்காத நன்மை. அதனால் நீண்ட கால முதலீடுனா இந்த பத்திரங்கள் நல்ல தேர்வு. சரி, இப்ப வரைக்கும் நாம 3 வழிகளை பார்த்தோம். டிஜிட்டல் கோல்டு, கடை சேமிப்பு திட்டம், அரசாங்க பத்திரங்கள். இதுல எது உங்களுக்கு சரி? அதுக்கு ஒரே பதில் இல்ல. உங்க வசதியை பொறுத்து முடிவு செய்யுங்க. உங்களுக்கு மொபைல் பழகணும், செயலி எளிமையா இருக்கணும்னா பேடிஎம் கோல்டு அல்லது கூகுள் பே தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு நேரடியா தங்கம் பார்த்து வாங்கணும், கடையில நம்பிக்கை இருக்குன்னா சேமிப்பு திட்டத்தை தேர்வு செய்யுங்க. நீங்க பாதுகாப்பான நீண்டகால முதலீடு விரும்புனா அரசாங்க பத்திரங்கள் போங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், எதை தேர்ந்தெடுத்தாலும் தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு மாசம் போட்டுட்டு அடுத்த மாசம் விட்டுடாதீங்க. தொடர்ச்சி தான் உங்க வெற்றிக்கு காரணம். என் பக்கத்து வீட்டு ராமசாமி மாமா இப்போ தெரியுமா என்ன பண்றாரு? மாசம் 500 ரூபாய் டிஜிட்டல் கோல்டுல போடுறாரு. இன்னொரு 500 கடை சேமிப்பு திட்டத்துல. ரெண்டையும் சேர்த்து வருஷத்துக்கு 12,000 ரூபாய். அது 2 வருஷம் ஆனா 24,000, 10 வருஷம் ஆனா 1,20,000. அதுவும் தங்கத்தோட விலை ஏறுனா இன்னும் அதிகம். இப்போ அவரு சந்தோஷமா இருக்காரு, நிம்மதியா தூங்குறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க வயசு 30 முதல் 50 இடையில இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு திருமணம். அப்போ என்ன நடக்கும்? தங்கத்தோட விலை இன்னைக்கு 1 கிராம் 6,000 ரூபாய்னா அன்னைக்கு 10,000 ரூபாய் ஆகலாம். 20 கிராம் தங்கம் வாங்கணும்னா இன்னைக்கு 1,20,000, ஆனா அன்னைக்கு 2 லட்சம். நீங்க இன்னைக்கு சேமிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 2 லட்சம் உங்களுக்கு கவலையே இல்லாம கிடைக்கும். இல்லன்னா அப்போ கடன் வாங்கி அலையணும். இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கே ஆரம்பிங்க. நாளைக்கு இல்ல, இப்பவே உங்க போனை எடுங்க, பேடிஎம் அல்லது கூகுள் பே திறங்க, 100 ரூபாய் போடுங்க, அவ்வளவுதான். அல்லது நாளைக்கு உங்க பக்கத்துல இருக்கிற நம்பகமான நகை கடைக்கு போங்க. சேமிப்பு திட்டத்தை பத்தி கேளுங்க. சின்ன பொடியை எடுங்க, ஆனா எடுங்க. நான் இந்த வீடியோவை உங்களுக்காக எழுதி பதிவு செய்து எடிட் பண்ணி கொண்டு வரதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் உங்களை பார்க்க விரும்புறேன். நிம்மதியா நிதி பாதுகாப்போட இருக்கிற மாதிரி உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இந்த சின்ன தகவல்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். நான் இதுவரைக்கும் சொல்லதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா மிக முக்கியமான ஒண்ணு இன்னும் சொல்லல. அது என்னன்னா, உங்க மனநிலைய மாத்துங்க. நிறைய பேர் நினைக்காங்க தங்கம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான். இல்ல, தங்கம் எல்லாருக்குமானது. சின்ன சின்ன தொகையில கூட சேமிக்கலாம். அதை நான் நிரூபிச்சாச்சு இல்லையா? இன்னொன்னு, தங்கம் வாங்குறதுக்கு காத்திருக்காதீங்க. அதிர்ஷ்டம், பெரிய போனஸ் எதுவும் வரும் வரைக்கும் போயிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க. சின்ன தொகையில ஆரம்பிங்க. ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா பெரிய மலையே உருவாகும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை மாறிடும். இதோட பெரிய நன்மை என்னன்னா, தங்கம் உங்க பிள்ளைகளுக்கு சொத்து. நீங்க சேர்க்கிற தங்கம் உங்க பிள்ளைகளுக்கு கல்வி, திருமணம், எதிர்காலம் எல்லாத்துக்கும் பயன்படும். இது உங்க சந்ததிக்கு நீங்க கொடுக்கிற மிக பெரிய பரிசு. இந்த 3 வழிகளையும் நான் சொன்னேன். ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க? சும்மா கேட்டுட்டு போயிடுவீங்களா, இல்ல ஏதாவது செய்வீங்களா? உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. முடிவு உங்களோடது. சரி, ஒரு சின்ன சவால் விடுறேன். இந்த வீடியோவை பார்த்ததும் இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ ஏதாவது ஒரு வழியில தங்கம் வாங்க ஆரம்பிங்க. பிறகு கீழே கமெண்ட்ல எழுதுங்க, நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன்னு. அது உங்களுக்கு ஒரு உறுதி மாதிரி இருக்கும். நீங்க சொன்னதை நீங்களே கடைபிடிப்பீங்க. அதுவும் மற்றவங்களுக்கு ஊக்கமா இருக்கும். இப்ப நான் சொல்றத கேளுங்க. இந்த 3 வழிகளையும் மறுபடியும் நினைச்சு பாருங்க. 1, டிஜிட்டல் கோல்டு, பேடிஎம் அல்லது கூகுள் பே மூலமா, எளிமையானது, உடனடியானது. 2, கடை சேமிப்பு திட்டம். மாசம் ஒரு தொகை கட்டி வருஷம் முடிஞ்சதும் இலவச மாசம் கிடைக்கும். 3, அரசாங்க தங்க பத்திரங்கள். நீண்டகால முதலீடு, வட்டி, வரி இல்லாத லாபம்.
இதுல உங்களுக்கு ஏத்தது எதுவோ அதை தேர்வு செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். உங்க வாழ்க்கையில நிறைய செலவுகள் இருக்கும். வீட்டு வாடகை, பிள்ளைகள் படிப்பு, மருத்துவம் எல்லாமே முக்கியம். ஆனா உங்க எதிர்காலத்தையும் நீங்க மறந்துடக்கூடாது. தங்கம் சேமிக்கிறது உங்களுக்கான முதலீடு, உங்க குடும்பத்தின் பாதுகாப்பு. இதை தவற விடாதீங்க. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பயமா இருக்கலாம், நான் இதை சரியா பண்ண முடியுமான்னு. ஆனா நம்புங்க, நீங்க முடியும். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன முயற்சி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்போ ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்குங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் ஒரு நாள் திரும்பி பார்ப்பாங்க. அவங்க கேட்பாங்க, நீங்க எப்படி இவ்வளவு தங்கம் சேர்த்தீங்கன்னு. அப்ப நீங்க பெருமையா சொல்லுவீங்க, நான் சின்ன சின்ன தொகையில ஆரம்பிச்சேன், தொடர்ந்து பண்ணேன், இப்ப பாருங்க என்ன. அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கணும்னா இன்னைக்கே ஆரம்பிங்க. 3 வழிகள், 3 எளிய தேர்வுகள், ஆனா பெரிய மாற்றம். உங்க எதிர்காலம் பிரகாசமானதா இருக்கும். உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும். உங்க பிள்ளைகள் நன்றியுடன் உங்களை பார்ப்பாங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இப்போ நான் கடைசியா ஒரு விஷயம் கேட்கணும். இந்த வீடியோவை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு இது உதவியா இருந்துச்சா? நீங்க எந்த வழியை முதல்ல முயற்சி பண்ண போறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. உங்க கருத்துகள் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் உங்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க ஏற்கனவே தங்கம் சேமிக்கிறீங்களா? எந்த வழியில? உங்க கதையை சொல்லுங்க. அது மற்றவங்களுக்கும் ஊக்கமா இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போதான் நான் போடுற அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிதி, சேமிப்பு, முதலீடு பத்தின எல்லா தகவல்களும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்க வாழ்க்கையை மேம்படுத்த, உங்க குடும்பத்தை பாதுகாக்க இந்த தகவல்கள் அவசியம். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தர்றேன். நான் எப்பவும் உண்மையான, நேர்மையான, உபயோகமான தகவல்களை மட்டுமே தருவேன். உங்களை திசை திருப்ப மாட்டேன். உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன். அதனால என்ன நம்புங்க. என்னோட பயணத்துல இருங்க. இப்ப போய் உங்க முதல் படியை எடுங்க. 100 ரூபாய் போடுங்க, அல்லது கடைக்கு போங்க, அல்லது வங்கியில விசாரிங்க. எதுவா இருந்தாலும் ஏதாவது செய்யுங்க. செயல்தான் மாற்றத்தை கொண்டு வரும், வெறும் கனவுகள் இல்ல. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை தயார் பண்ணேன். இனி உங்க முறை. இதை பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையை மாத்திக்கோங்க. உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. கடைசியா நான் உங்களுக்கு எல்லா நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்க தங்க சேமிப்பு வெற்றிகரமா இருக்கட்டும். உங்க எதிர்காலம் பொன்னாய் ஜொலிக்கட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் ஆரோக்கியமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, தொடர்ந்து சேமிங்க.